ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். டிசம்பர் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாளைய தினம் அனுமன் ஜெயந்தி. அதுவும் மார்கழி அமாவாசை. இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் உங்க கையால நீங்க தானமா கொடுக்கறதால எக்கச்சக்கமான மாற்றங்கள் ஏற்படும். 7 ஜென்ம பாவம் விலகி பணம் கொட்டும். அது என்ன வழிபாட்டு முறை, என்ன தானம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் என்ன பொருளை தானமாக கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை தினம் அனுமன் வழிபாட்டுக்கு ரொம்பவே உகந்த ஒரு நாள். ஆனால் அப்பேற்பட்ட அனுமன் வழிபாடு அந்த அமாவாசையில் வரும்போது அது எந்த மாதத்துல வருது அப்படிங்கிற பொறுத்து அதோட பலன்கள் மாறுபடும். உதாரணத்துக்கு வருஷா வருஷம் மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசையும் சில சமயங்கள்ல மூலம் நட்சத்திரமும் சேர்ந்து வரும். இந்த நாளை நாம அனுமன் ஜெயந்தியா கணக்குல எடுத்துக்கிறோம். அப்படிப்பட்ட மார்கழி அமாவாசை டிசம்பர் 19ஆம் தேதி அதிகாலை 5:57 ஆரம்பித்து மறுநாள் சனிக்கிழமை காலை 7:54 வரைக்கும் இருக்கு. மூலம் நட்சத்திரம் மட்டும் இந்த வருஷம் நமக்கு அமாவாசையோடு சேர்ந்து வராம மறுநாள் வருது. ஆனா ஆஞ்சநேயர் அனுமனுக்கு அமாவாசை ரொம்ப உகந்த திதியாக இருக்கிறதால நம்ம மார்கழி அமாவாசையை மட்டும் கணக்கு பண்ணி டிசம்பர் 19ஆம் தேதி அனுமன் ஜெயந்தியா கணக்குல எடுத்துக்கணும். வாயுபுத்திரன், மாருதி, அஞ்சனேய மைந்தன்னு பல பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய அனுமன் அவதரிச்ச நாள் தான் இந்த ஒரு அனுமன் ஜெயந்தி. இந்த நாள்ல அனுமனை மட்டும் வழிபடாம ராமரையும் சீதையையும் சேர்த்து வணங்கும் போது நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்னல்களும் நீங்கி நல்லது மட்டுமே நடக்கும். வெள்ளிக்கிழமை காலையில 10:30 மணிலிருந்து 12 வரைக்கும் ராகு காலம், மதியம் 3 மணிலிருந்து 4:30 வரைக்கும் யமகண்டம். இந்த 2 நேரங்களை தவிர்த்துட்டு மற்ற நேரங்கள்ல அமாவாசைக்கான பித்ருக்களுக்கான வழிபாடை நீங்க பகல் முழுக்க செய்யலாம். மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல தாராளமா அனுமன் ஜெயந்திக்கான வழிபாடு செய்யறது. கோவிலுக்கு போயிட்டு, அதுவும் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு பெருமாள், தாயார், கடைசியா அனுமர்னு சொல்லி இவங்க எல்லாரையும் வணங்கிட்டு நீங்க வீட்டுக்கு வரலாம். கண்டிப்பான முறையில நீங்க அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு அனுமனை பற்றி மந்திரங்கள் சொல்றீங்களோ இல்லையோ, ராம ராம ராமனு ராமநாமத்தை ஜபிக்கணும். எந்த வீட்டுல ராமநாமம் தொடர்ந்து ஜபிக்கப்படுகிறதோ அந்த இடத்துல அனுமன் வந்து அமர்ந்து நமக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்பேற்பட்ட அனுமன் ஜெயந்தி வந்திருக்கக்கூடிய நாளைய தினம் அமாவாசையும் சேர்ந்து வந்திருக்கு. சுக்கிரவாரத்துல வந்திருக்கக்கூடிய மார்கழி அமாவாசை. இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய தானங்களும் தர்மங்களும் நம்மளோட தலைமுறையவே காக்கும். குறிப்பா காக்கைக்கும் பசுமாட்டுக்கும் அமாவாசை தினங்கள்ல நம்ம கையால சில விஷயங்களை பண்ணுவோம். காக்கையை பொறுத்த வரைக்கும் சாதம் வைப்போம். அதாவது படையில போட்ட சாப்பாடை முன்னோர்களுக்கு படைச்சிட்டு காக்கைக்கு சாதம் வச்சுட்டு பிரசாதமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம். காரணம், அந்த காக்கை ரூபத்துல நம்ம முன்னோர்கள் பித்ருக்களை வந்து சாப்பிடுவாங்கன்னு. பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுப்பாங்க. அது மூலயமா பித்ரு சாபம், பித்ரு தோஷம் நீங்கும், யமபயம் நீங்கும் அப்படிங்கிறதுக்காக. இந்த 2 பொருட்களை மட்டும் கொடுக்காம எள் அப்படிங்கிறது பித்ருக்கள் வழிபாட்டுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். எள்ளும் தண்ணீரும் இறைத்து திதி தர்ப்பணம் கொடுப்பாங்கல்ல, அது முன்னோர்களுக்கு ரொம்ப விசேஷம். அப்பேற்பட்ட எள்ளிலிருந்து செய்திருக்கக்கூடிய அந்த எள்ளு கேக் இருக்கு இல்லையா, ஒண்ணும் இல்ல, கருப்பு எள்ளை நன்றாக பொடி செய்து கொஞ்சமா நெய் ஊற்றி அதில் சர்க்கரை சேர்த்து உருண்டையாக பிடித்து அந்த எள்ளு உருண்டைய நீங்க காக்கைக்கு உங்க கையால தானமா கொடுக்கலாம். அதுவே பசுமாட்டுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தா அந்த எள்ளை புண்ணாக்காக விற்பாங்க கடைகள்ல. பசுமாட்டுக்கு எள்ளு புண்ணாக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைத்தவனுக்கு எள்ளுன்னு ஒரு பழமொழி இருக்கு. உடல் மெலிந்து போய் ஆரோக்கியம் இல்லாம தேக போஷாக்கு இல்லாம இருக்கக்கூடிய பசுமாடை பார்த்து நீங்க எள்ளு புண்ணாக்கு கொடுக்கும்போது அதோட உடல் பருமன் பெருகும், ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். எள்ளு புண்ணாக்க மொத்தமா கொடுக்காம நீங்க உங்க கையால எள்ளு புண்ணாக்க பசுமாடு பராமரிக்க கொடுத்தீங்கன்னா அவங்க அதை சமப்பங்கா உணவுல கலந்து பசுமாட்டுக்கு கொடுப்பாங்க. அந்த புண்ணியம் உங்களுக்கு தான் வந்து சேரும். அதனால எள்ளு அப்படிங்கிற விஷயத்த காக்கைக்கு கொடுக்கும்போது எள்ளு உருண்டையாகவோ, பசுமாட்டுக்கு கொடுக்கும்போது எள்ளு புண்ணாக்காவோ கொடுக்கலாம். அனுமன் ஜெயந்தியோட வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு மார்கழி அமாவாசை அன்னைக்கு உங்க கையால இந்த 2 ஜீவராசிகளுக்கும் எள்ளை இந்த 2 முறையில கொடுத்து பாருங்க. பசுமாட்டுக்கோ இல்ல காகத்துக்கோ இந்த 2 ஜீவராசிகள்ல ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு வேலை பண்ணாலே போதும். பசுமாட்டுக்கு வாழைப்பழம் கொடுக்கறதும் சிறப்பு தான். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.